இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கும் ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நேரம். பணமில்லாதவனுக்கும் பணக்காரனுக்கும் தோல்வியடைந்தவனுக்கும் வெற்றி பெற்றவனுக்கும் என அனைவருக்கும் சமமாக ஒரு நாளில் 24 மணி நேரம் மட்டும்தான். ஆனால் அதே 24 மணி நேரம் சிலரை சாதனை மனிதனாக மாற்றுகிறது, சிலரை வாழ்க்கையே புரியாமல் ஓட வைக்கிறது. இந்த கதை நேரத்தை அலட்சியப்படுத்திய ஒருவன் அதே நேரத்தை மதிக்க ஆரம்பித்த நாளிலிருந்து எப்படி வாழ்க்கை மாறியது என்பதற்கான கதை. இந்த கதையை ஒவ்வொரு பகுதியும் முக்கிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இறுதி வரை வீடியோவை பாருங்கள். அருண் என்ற ஒரு சாதாரண இளைஞன். அவனுக்கு கல்வி இருக்கிறது, திறமை இருக்கிறது, கனவு இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டும் இல்லை. ஏன் தெரியுமா? காலை 10 மணிக்கு எழுந்து மொபைல் பார்த்து ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணி இன்னும் 5 நிமிடம் என சொல்லி பல மணி நேரங்களை இழந்தவன். அவனுக்கு தோன்றும் ஒரே காரணம், எனக்கு நேரமே கிடைக்கல என்பதுதான். ஒரு நாள் அருண் ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போகிறான். அங்கு அவனோடு வந்த இன்னொரு இளைஞர் வருகிறார். அவர் பெயர் ரமேஷ். அருணைப் போலவே ரமேஷுக்கும் அதே கல்வி, அதே வயது. ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்கிறது, அருணுக்கு இல்லை. அருண் கேட்கிறான், எப்படி இவ்வளவு கச்சிதமாக எல்லாத்தையும் பண்ற? ரமேஷ் சிரித்துக்கொண்டே சொல்கிறான், நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன், நேரத்தை என் வேலைக்காரனா வைத்திருக்கேன் என்றான். அந்த நாள் மாலை அருண் ஒரு பூங்காவில் உட்கார்ந்திருக்கிறான். அங்கே ஒரு முதியவர். அவனிடம் கேட்கிறார், என்னப்பா இவ்வளவு சோகமாக இருக்க? அருண் எல்லாம் சொல்கிறான். அதற்கு முதியவர் சொல்கிறார், நேரம் ஒரு கடிகாரம் இல்லப்பா, அது ஒரு விதை. நீ எப்படி விதை விதைப்பாயோ அப்படித்தான் வாழ்க்கை அறுவடையாகும். அதற்கு நான் ஒரு ரகசியம் சொல்றேன் கேள். நேரம் திரும்பி வராது. பணம் போனா மீண்டும் வரும். நேரம் போனா போனது போனதுதான். முதியவர் ஒரு காகிதம் அருணிடம் கொடுக்கிறார். இதில் உன்னுடைய வாழ்க்கையில் 24 மணி நேரத்தில் செய்யும் வேலையை பட்டியலிடு என்கிறார். அருண் எழுதுகிறான். அவனுக்கே அதிர்ச்சி. 6 மணி நேரம் மொபைல், 2 மணி பயனில்லா உரையாடல், மீதம் உள்ள நேரம் சோர்வு என பட்டியல் நீளுகிறது. அதற்கு அந்த முதியவர், எல்லா வேலைகளும் முக்கியமில்லை, உன்னுடைய முக்கியமான 20% வேலைகள்தான் உன் வாழ்க்கையின் 80% மாற்றத்தை கொடுக்கும் என்றார். அருண் புரிந்து கொள்கிறான். எல்லாத்தையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை, சரியான விஷயத்தை செய்தால் போதும் என்ற ரகசியம் புரிகிறது அவனுக்கு. அடுத்த ரகசியம் சொல்கிறேன் என்ற முதியவர், ஒரே நாளில் உன் வாழ்க்கை மாறாது. ஆனால் ஒரே விஷயத்தை தினமும் செய்தால் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் என்றார். உடனே அருண் ஒரு முடிவெடுக்கிறான். இனி காலை 6 மணிக்கே எழுவேன். 1 மணி நேரம் புதிதாக கற்றுக்கொள்ளவேன். 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வேன். மொபைலை கட்டுப்பாடுடன் உபயோகிப்பேன் என முடிவெடுத்தான். இந்த முடிவு முதல் நாள் கஷ்டம், 2ஆம் நாள் சோர்வு. ஆனால் 21ஆவது நாள் நிச்சயமாக இந்த பழக்கம் வந்து சேரும் என முதியவர் கூறியது அருண் நினைவு வருகிறது. 6 மாதங்கள் கழித்து அதே அருண் இப்போது நல்ல வேலை, நம்பிக்கை, தெளிவுடன் அதே பூங்காவில் வந்து நிற்கிறான். அங்கே அதே முதியவர் வருகிறார். அவரிடம் அருண் சொல்கிறான், நான் நேரத்தை மாற்றல, நேரம்தான் என்னை மாற்றுச்சு என்று. முதியவர் சிரித்துக்கொண்டே சொல்கிறார், இல்லப்பா, நீதான் நேரத்தை மதிக்க ஆரம்பிச்ச, அதனால்தான் இந்த வெற்றி உனக்கு கிடைத்தது என்றார். இந்த கதை அருண் கதை மட்டுமில்லை, இது நம்ம எல்லாருடைய கதை. நீங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கிறீங்கன்னா அதுவே ஒரு அறிகுறி. இன்னும் தாமதமாகல. இன்றே முடிவெடுங்க, நான் நேரத்தை வீணாக்க மாட்டேன், நேரத்தை என் வாழ்க்கையை கட்டுவதற்கு பயன்படுத்துவேன் என. ஏனெனில் நேரத்தை கச்சிதமாக பயன்படுத்துபவனுக்கு வாழ்க்கை தானாக சரியாகும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ள நண்பர்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.